என் நெஞ்சில் குடியிருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகுவா மைத்ரா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரிங்களா? அதாவது நீங்கள் நியூஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் மகுவா மைத்ரா யாருனோ. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டாமினேட்டான இருக்கிற ஒரு அரசியல்வாதிகள் இவங்களும் ஒருத்தங்க சரிங்களா? இவங்க யார் பார்ட்டியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ராகுல் காந்தி காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோடிஜி சரிங்களா, நம்மளோட பாரத பிரதமர் மோடிஜியை வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற குற்றங்களை ஒருத்தர் எடுத்துரைச்சா நீங்கள் உடனே அமலாக்கத்துறையை நீங்கள் ஏவி விட்டு அவங்கள நீங்கள் ஒரு பாதுகாப்பு கேடயமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இது பப்ளிக் சர்வீஸ் சரிங்களா, பொதுமக்களுக்காக இங்கே சேவை நடத்தப்படுற ஒரு விஷயம். அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இதில் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஜேபி அதாவது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதாவது இவங்களை அனுப்பி அவங்களோட சட்டத்தின் கருத்தில் பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. டிகே சிவகுமார் ஆகட்டும், சித்தராமையாவாக இருக்கட்டும். ஸோ இவங்கள மாதிரி பட்டவங்களை இப்படி தான் பண்ணுறாங்க சரிங்களா. இந்த மாதிரி சில விஷயம் நடந்துக்கிட்டு அதாவது தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சுட்டி காட்டுறது தான் சரிங்களா. அதாவது அரசியல் வந்துட்டுன்னா இப்போ நீங்கள் ஆள்றவங்கள இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், தப்பு பண்ணனா அதை மீடியா ஒன்று கொண்டு வருவோம், எதிர்கட்சி கொண்டு வருவாங்க, ஆளுங்கட்சி கொண்டு வருவாங்க சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ முகமைச்சர் சொன்னதுக்கு இப்போ இடியாக இருக்கட்டும் அவங்களே விடுவாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற வீடியோ நான் லாஸ்ட்டில் போடுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த டிஎம்கே அரசு மன்னிக்கவும் டிஎம்கேல இந்த பாஜக அரசு சனாதன கொள்கை அப்படி கொண்டு வராங்களா, மொத்தமாக இந்துத்துவ ராஷ்டிரிய கொண்டு வராங்க. இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ காட்டுவாங்க. ஸோ என் நெஞ்சு கூடி இருக்கும் சிஸ்டர்ஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.